ஏற்காடில் டே 2. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி கிளைமேட்டில் நல்ல சேஞ்ச் பார்க்க முடிஞ்சுச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ ஃபாக் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த கூல் ப்ரீஸில் வாக் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெசார்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கிறத பாருங்கள். டே 2 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெதர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஹெவனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க். என்ட்ரி 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைச்சது. அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபாகும் சரி, இங்கே இருக்கிற ட்ரீஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பார்க் சுற்றியுமே ஒரு ரவுண்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ். இந்த பார்க்கில் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு கார்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த கிளாஸ் ரூமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் கார்டன் சுற்றி பார்த்தீங்கன்னா போன்சாய் பிளான்ட்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரூம் உள்ள நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற சில பிளான்ட்ஸை வந்து சேல்ஸுக்கும் தர்றாங்க. வெளியில் ஒரு நர்சரி மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா லேக் பார்க்கு. அண்ணா பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த லேக் பார்க்கு. லேக்கு சுற்றியுமே நம்ம லேக் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இந்த கிராஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அங்கே ஹட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸ் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. லேக்ல இருந்து 2.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஏற்காடோட மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வே பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளெலாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. 250 ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போய் தான் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போகிற வே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேம்பூ ட்ரீஸ் எல்லாம் சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சேர்வராயன் மலைப்பகுதியிலிருந்து வர்ற இந்த நீர்வீழ்ச்சி கிளியூர் பள்ளத்தாக்கு வழியாக 300 அடி உயரத்திலிருந்து கீழே விழுகிற இந்த காட்சி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இதே இது ரெய்னி சீசனில் வந்தோன்னா இன்னும் ஃபால்ஸில் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்கும். இந்த ஷார்ட் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் பார்க்கிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஷாப்பில் டீ வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் வந்திருக்கிற பிளேஸ் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். இது ஏற்காடில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் லேடி வந்து இந்த வியூ பாயிண்ட் பக்கத்தில் உட்காந்து இந்த வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் இந்த பிளேஸ்க்கு லேடி சீட் வியூ பாயிண்ட்னு பேர் வந்தது. இங்கே இருக்கிற வாட்ச் டவர்லேருந்து பார்க்குறப்போ வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். இங்கேருந்து மேட்டூர் டேம் வியூ, சேலம் சிட்டி வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ரைட் சைடு ஏற்காடு வர்ற காட் ரோடை நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
லேடி சீட் வியூ பாயிண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நர்சரி, ரோஸ் கார்டன், சில்க் ஃபார்ம் சொல்லிட்டு நிறைய பிளேஸ் இருக்குது. ஏற்காடில் மேண்டரின்ஸ் வெரைட்டி ஸ்மால் ஆரஞ்சஸ் வந்து நிறையவே விளையுது. இங்கே வந்து 1 kg 100 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ரோஸ் கார்டன் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பெப்பர், அப்புறம் இங்கே விளையிற டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும். ரோஸ் கார்டனுக்கு என்ட்ரி 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போனதும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரோசஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து சம்மர் டைமில் தான் நிறைய ரோசஸ் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன வாக் போயிட்டு எண்டில் ஜென்ட் சீட் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேம் நம்ம லேடி சீட் வியூ பாயிண்ட் பார்த்த மாதிரியே இந்த சைடு ஜென்ட் சீட் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் சில்க் ஃபார்ம். இங்கே என்ட்ரி வந்து 30 rupees சார்ஜ். இங்கே பட்டு பூச்சிகளை வந்து எப்படி வளர்க்குறாங்க, அதோட வாழ்க்கை முறை பற்றின, பட்டு புழுக்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், அப்புறம் அதிலிருந்து பட்டு நூல்கள் எப்படி தயாராகி வருது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் ஆகியுமே இன்னும் வெதரில் பாருங்கள் ஒரு சேஞ்சஸே இல்லை. இன்னுமே அந்த கூல் ப்ரீஸ், இன்னும் ஃபாக் எல்லாம் கவர் ஆகி அப்படியே இருக்குது. இப்போ லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லாஃபோர் சீசன் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைபல் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல்லில் பண்ண ப்ரான் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பேம்பூ பிரியாணி, இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் ஃபிஷ் ஃப்ரை, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறம் நம்ம நேற்று விசிட் பண்ண சேம் சேர்வராயன் ஹில்ஸ்க்கே நம்ம ரிட்டன் இன்றைக்கி வந்திருக்கோம். ரீசன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஏற்காடில் ஹையஸ்ட் பீக் இந்த சேர்வராயன் ஹில்ஸ் தான். கீழே ஃபுல்லாக அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போது ஹில்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு இங்கே வந்தோம். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. குளிரும் தாங்கவே முடியலை. நேற்று நம்ம இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிட்டி வியூ அவ்வளோ. இன்றைக்கி பாருங்கள் சுத்தமாக எதுவுமே தெரில. ஃபுல்லாக ஹில்ஸ் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருக்கிறது. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுது. அதனால தான் நாங்கள் மற்ற பிளேஸுக்கு போகாமல் ஸ்கிப் பண்ணிட்டு வெதருக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் நாங்கள் இங்கேயே வந்துட்டோம், கூல் ப்ரீஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஏற்காடு ஃபுல்லாகவே முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கே சர்வராயன் ஹில்ஸ்லேயும் நிறைய இடத்துல சூப் செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஜ்ஜி, இந்த சட்னி வச்சு கொடுக்குறாங்க. அது கூட இந்த தந்தூரி டீ குடிச்சிட்டு இந்த வெதரை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்காடு ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே காஃபி வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கே இருக்கிற காவேரி பீக் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு கெஃபேக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து காஃபி பவுடர் சேல் கூட பண்ணுறாங்க. ரொம்பவே நிறைய ஃப்ளேவர்ஸில் இவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேக்ஸு, சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 ஆகுது. கொஞ்சம் குட்டி பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ரெசார்ட்டில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு
இப்போது திரும்ப அகைன் லேக் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த கிளைமேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம். இங்கே வந்து லேக் ஆப்போசிட்டில் காபி ஸ்டாப்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே லேக் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் சன்செட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா லேக் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏற்காடு லேக் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கூல் ப்ரீஸில் ரிலாக்ஸாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாக் பண்ணிகிட்டே ஷாப்பிங் போகிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு டைம். டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லேக் பக்கத்தில் இருக்கிற பிரபாகரன் ஹோட்டல் தான் போயிருந்தோம். இங்கே வந்து தோசை, பராட்டா, சால்னா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இங்கே ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே என்னென்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள்.